இன்னொன்று பெருசாக சொல்றதுன்னா இந்த திமுக சப்போர்ட் பண்றவங்கலாம் முதல்வர் சாரி கேட்டாருங்க, அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா அப்படின்றாங்க. முதல்வர் சாரி கேட்டது நம்ம தப்பு சொல்ல, சாரி கேளுங்க. ஆனால் எங்கே சாரி கேட்கணும் தெரியுங்களா? தெரியாமல் நடந்ததோ இல்லை ஒருவர் தெரிஞ்சே செஞ்சு ஒரு 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 காவல்துறை அதிகாரி, நான் யார் தெரியுமா காவல்துறை அதிகாரி, என்கிட்ட பவர் இருக்குன்னு டைரக்டா ஷூட் பண்ண வச்சுங்களேன், அந்த பவர் வச்சுக்கிட்டு செத்துட்டான்னா முதல்ல அப்ப மன்னிப்பு கேட்கலாம். நான் என்னோட கீழே என்னோட துறையில கீழே இருந்த இப்படிப்பட்ட ஒரு காவல்துறை அதிகாரியை நான் என் துறையில வச்சிருந்ததுக்கு நான் வந்து வருத்தப்படுறேன், நீங்க உங்க பையன் செத்ததுக்கு நான் சாரி சொல்றேன்ற அது வேற ஆங்கிள். எதுவுமே இல்லை, கஸ்டடியில் வச்சு உள்ள வச்சு அடின்னு அடிச்சாங்க, அடிச்சு செத்துட்டாரு, ஒருத்தர் செத்துட்டாங்க, அது வந்து எதேச்சியா நடந்தது. ஒரு ஆள் அடிக்க, இதுல பென்னிக்ஸ் நடந்தது பாருங்க, கோவத்துல அடிக்க அது அப்படியே வேற மாதிரி போக உடல்ல உபாதைகள் வர அவர் இறந்து போறதுன்றது ஒரு ரகம். இதுல சாரி கேட்கலாம். நீங்க இந்த விஷயத்துல சாரி கேட்குறீங்களே, கேட்டீங்கல்ல, அடுத்த நிமிஷம் என்ன சொல்லணும்? ஃபுல் ப்ரூஃப் கொடுக்கணும்ல. நான் சாரி கேட்டேன், எதுக்கு? பையன் இறந்ததுக்கு. பண்ணது யாரு? 5 போலீஸ்காரர்கள், நான் வந்து உள்துறை அமைச்சர், இதுக்கு மட்டும் சாரி, ஃபுல் ரெக்கார்டை கொடுக்குறேன் பாத்துங்கன்னு சொல்லணுமா இல்லையா? இன்னி வரைக்கும் ஒரு ஊடகவியலாளர் சொல்லுங்க, உங்களுக்கு ரெக்கார்ட் ஃபுல்லா வந்துருச்சா? பெனிக்ஸ்ல எப்படி இருந்தது? கிளியர் பிக்சர் இருந்ததா உங்களுக்கு? ரோட்ல அரெஸ்ட் பண்றாங்க, எழுத்து பேசுறான், ஈகோ டச் பண்ணிட்டாங்க, நீ யாரும் காமிக்கிறவான்னு உள்ள போறாங்க, எஃப்ஐஆர் போடுறாங்க, அடிக்கிறாங்க, அப்படி ரத்தத்தோட கூட்டு போறாங்க, ஹாஸ்பிட்டல் போறாங்க, இறந்துடுறாங்க. இது ஒரு சர்க்கிள். இதுல யாருமே கிடையாது, 2 போலீஸ்காரங்க, 5 போலீஸ்காரங்க, அதை பார்த்த ஒரு பெண் அதிகாரி, பெண் காவல் நிலைய போலீஸ்காரங்க வந்து அந்த அம்மா பார்த்துட்டாங்க, அந்த அம்மா விட்னஸ். இது கிளியரா இருக்கா? இதுல யார் அந்த நிக்கிதா? நகை உண்மையிலே காணாம போச்சா? டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ஜுவல்ஸ் தெரியுமா உங்களுக்கு? 9 சவரன் நகை 9.5 பவுனுக்கு தெரியுது. அது வளையலா? சொல்லணும் வேணாமா? யாருக்கா தெரியுமா? சரி, 9 சவரன் நகை. அநேகமா அந்த பிரஸ் மீட்ல சொல்லும் பொழுது இந்த வளையல், செயின், தோடு இதெல்லாம் அந்த ஸ்கேன் எடுக்கிறதுக்காக கழட்டி வச்சதுன்னு ஒரு லிஸ்ட் சொன்னாங்க. அப்படி இல்லை, நான் சொல்றது ஒரு ரெக்கார்ட்ல கொடுக்கும்போது என்னுடைய 2 வளையல்கள், 2 தோடுகள், சுமார் 9.5 சவரன் இருக்கணும் தான் நாங்க கொடுப்போம் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது. எதுவுமே இல்லை. சரி, இப்ப சொல்றாங்க அந்த மாதிரி கம்ப்ளைண்ட், அந்த மாதிரி நகை காணாம போல அப்படின்னு புதுசா சொல்றாங்க. இந்த நிக்கிதாங்கிறவங்க நீங்களும் நானும் நாளைக்கு போய் என்ன ஒன்னா ஒரு ஸ்டிங் ஆப்ரேஷன் பண்ணி பார்க்கலாமா? நீங்க கேமரா எடுத்துருவாங்க, நம்ம நேரம் நம்ம இதுக்கு போவோம், நம்ம அண்ணாநகர் போலீஸ் ஸ்டேஷன் போவோம். ஐயா, இந்த மாதிரி விலை வந்து வாட்ச் ஒரு 1 லட்ச ரூபா வாட்ச் காணாம போச்சுன்னு சொல்றேன், அந்த ரியாக்ஷன் மட்டும் எடுத்து போட்டு காமிங்க. நான் யாருமே சொல்றேன், நான் வழக்கறிஞருங்க, ஹைகோர்ட்ல இருக்கிறேங்க, இந்த மாதிரி பிஜேபி இருக்கேன் சொல்றேன், எல்லாம் அங்க வச்சுக்கிட்டு சரி சாயங்காலம் 6 மணிக்கு இன்ஸ்பெக்டர் வருவாங்க, சாயங்காலம் 6 மணிக்கு ரவுண்ட்ஸ் போன இன்ஸ்பெக்டர் 6 மணிக்கு வருவாருன்னு. நான் 6 மணிக்கு போன வச்சுங்களேன், 8 மணிக்கு தான் வருவாருன்னு. 8 மணிக்கு கேட்டா இன்னைக்கு ஒரு வரல, நாளைக்கு வாங்கன்னு. ஏன்டா வாட்ச போட்டோன்னு ஆயிடும். இப்படிப்பட்ட நாட்டுல வாழ்ந்துட்டு இருக்கோம். இதுல ஒரு பெண்மணி 9.5 சவரன் நகைன்னு வாய் மூலமாக சொன்னாங்களா, அதுக்கு உடனே ஒரு தனிப்படை வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா.